Hello guys, welcome back to SL Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோல் அண்ட் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் guys பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். போன எபிசோட லாஸ்ட்ல ஹீரோனோட பவர் லெவலை செக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் ஸ்மித் கடையை பார்த்துருப்பாரு. அந்த இடத்துல போயிட்டு எனக்கு வேலை வேணும்னு கேட்கும்போது அந்த இடத்துக்குள்ள அவரு உனக்கெல்லாம் வேலை இல்லப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாரு. இன்னைக்கான எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நீ பார்க்க எந்த வகையிலும் பிளாக் ஸ்மித் மாதிரி தெரியலையப்பா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க, இருங்க நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி போயிட்டு இந்த நேரத்துக்கு அப்புறம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு பிளாக் ஸ்மித் மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துல நான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படியாச்சு நான் உங்களுக்கு பார்க்க பிளாக் ஸ்மித் மாதிரி தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி என்ன விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க. என்னோட அப்பாவும் ஒரு பிளாக் ஸ்மித் தான், அதனால எனக்கு ஒரு சில விஷயங்களை கத்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, உங்க அப்பா வேற பிளாக் ஸ்மித்னு சொல்ற, அதனால இந்த இடத்துக்குள்ள தண்ணி கீழே கொடுக்குற வேலை இந்த மாதிரியான வேலையை மட்டும் செய்ய. ஆனா உனக்கு வந்து பெரிய பணம்லாம் எதுவும் தர முடியாது, ஒரு வேலை சாப்பாடு தரலாம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த இடத்துக்குள்ள ஹீரோ வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த பையன் உங்களுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து கொடுப்பான், அதனால கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அது எதையுமே கண்டுக்கா இருக்க. அவரும் தம்பி உன்னோட அப்பா பிளாக் ஸ்மித்னு சொன்னல, உங்க அப்பாவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு கத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் சின்ன பையன் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவா, என்னால எப்படியாப்பட்ட மெட்டலா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவரு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இந்த பையன் என்ன சொன்னான்னு கேட்டீங்களா, இந்த பையனால மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா குப்பைங்களையும் ரிமூவ் பண்ண முடியும். மாமாசு தமாசு என்னப்பா தம்பி இந்த அளவுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் என்னாச்சு, இதுல என்ன சந்தேகம் இருக்கான்னு அப்புறம் அந்த இடத்துக்குள்ள ஹேமரை கீழே தூக்கி போட்டுட்டு இந்த இடத்துல இந்த ஹேமரை நீ தூக்கி காமி, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேனால டஸ்டஸை ரிமூவ் பண்ண முடியும்ட்டு அப்படியே அந்த இடத்துக்குள்ள ஒரு கையை கட்டி நின்னுக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்லயே எல்லாருமே அமைதியா இந்த இடத்துக்குள்ள இப்ப என்னதான் நடக்க போகுதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த மெட்டல் அந்த இடத்துல தூக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள இருக்க அந்த மெட்டலோட ஹீட் ரொம்பவே கம்மியா இருக்கு, இப்ப நான் இதுக்குள்ள இருக்கிற டஸ்ட் ரிமூவ் ஆக லேட் ஆகும், அதனால எனக்கு இன்னும் டெம்பரேச்சர் தேவைப்படுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த அடுப்புல வச்சுட்டு இதோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்துங்க அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா அந்த பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அப்படியே அந்த இடத்துக்குள்ள கரெக்டான டைமிங் வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி ஹீரோவோட வீட்டுல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. எப்பவும் போல ஒத்தாலா போட்டுக்கிட்டு ஹீரோவா அந்த மெட்டல தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு அப்பா உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. அடாடா காலையில இருந்து தட்டிக்கிட்டே இருக்கேடா டேங்க்ஸன், கொஞ்சம் விலகி நில்லு. ஹீரோவும் என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமரை கையில குத்து நின்னுகிட்டு இருக்க. நீ இப்படி பண்ணா ஒரு வருஷத்துல இதுக்குள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஹேமரை பிடிச்சி அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பகுதி முக்கியமான பகுதின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட முதுகு பகுதி தான் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன், இல்லனா கைகள் இருந்து பவர்ஸ் எடுக்கணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னோட உடம்புல எந்த பகுதி மூளைக்கு அப்புறம் முக்கியமானதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இதயம். சரி ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள எத்தனை இதயம் இருக்குன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரு இதயம் தான் அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோட அப்பாவும் தப்பு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா நதிச்சு எப்படிப்பா சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரு மனுஷனுக்கு மொத்தம் 3 இதயங்கள் இருக்கு, இடது காலும் வடது காலும், இது ரெண்டுமே ஒரு இதயம் தான். ஒருத்தர் எப்போ தன்னோட 3 இதயங்களும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவனால அவனோட மொத்த பவர்ஸையும் அந்த இடத்துல உபயோகப்படுத்த முடியும். பவர்ஸை எந்த இடத்துல இருந்து கடவாங்கன்னா அது நம்மளோட இடுப்புல இருந்து இல்ல, நம்மளோட 3 இதயத்துல இருந்தோம், அப்பதான் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அப்பா சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து ஹீரோக்கு இன்னும் முழுசா சொல்லணும் அப்படின்றதுக்காக வெப்பத்துல வச்சிருந்தா அந்த மெட்டலை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுக்கு இப்படியே சொன்னா புரியாது, செஞ்சு காமிச்சாதான் புரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோட அப்பா அந்த இடத்துல இருந்து வந்து ஹீரோ இவ்வளவு நேரம் அந்த இடத்துல இம்பியூரிட்டி எல்லாம் ரிஃபைன் பண்ணார்ல, அதை சொல்லி காமிக்கிறாரு. நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த இடத்துல அவரோட கையை தூக்குன அடுத்த நிமிஷமே அந்த இடமே பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. சுத்தி இருக்கிற பிளேசஸ் அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து கண்ணிமிக்கிற நொடியில சடனா 2 அட்டாக்க பண்ணி முடிக்க சென்னை இது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல பார்த்துட்டு அதிர்ச்சியாரா. 2 அட்டாக்ல அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா ஷேப்பே மாறி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ சரி நானும் இதை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்பா சொன்ன மாதிரி தன்னோட கால்ல இருந்து அவரோட பவர்ஸை கொண்டு வந்து தன்னோட கை மூலியமா ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக்க கொடுக்க அப்பாவே அதை பார்த்துட்டு கொஞ்சம் சாக்காயிராரு. சொன்ன அடுத்த நிமிஷமே புடிச்சுக்கிட்டானேன்னு இப்படி கரெக்டா பண்ணனாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. சரி உனக்கு இன்னும் நிறைய விஷயத்த சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கால்ல ரொம்பவே முக்கியமான பகுதினா அது அடிப்பாதம் தான், அந்த பாதம் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ட்ரெயின் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பவர்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளோட வலிமையை நம்ம அதிகரிக்கணும், அதுக்கு நம்மளோட காலுக்கு தான் நம்ம ரொம்பவே முக்கியத்துவத்தை கொடுக்கணும். வா இந்த இடத்துக்குள்ள நான் பண்ண மாதிரியே பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அப்பா சொன்ன மாதிரி அந்த இடத்துக்குள்ள 2 கால்களையும் பயன்படுத்தி கையை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள வெப்பத்தை மொத்தமா அதிகப்படுத்திக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பாவும் அந்த இடத்துக்குள்ள வச்ச மெட்டல் கரெக்டான ஹீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த மெட்டலை திரும்ப எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் இதை பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க உனக்கு இந்த விஷயத்தை பத்தி இன்னும்
டீடைலா சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீட் படுத்தப்பட்ட அந்த மெட்டல் அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே கால்ல இருந்து சோல் பவர்ஸை கேதர் பண்ண ஆரம்பிக்க அது முதுகன் மூலமா அப்படியே கைக்கு போய் சேர ஆரம்பிக்குது. எல்லாம் கவனிச்சுக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு அடியை போட்ட திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ இதை ஒரு பயங்கர வியப்போட பாத்துக்கிட்டு இருக்கான். பவர்ஸை கால்கள் மூலமா கடன் வாங்கி அதை கைக்கு செலுத்தி திரும்பி அதே உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன உனக்கு புரிஞ்சுச்சான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு நீங்க செஞ்சதை வச்சு பார்த்தா ஓரளவுக்கு புரியுது. பவர்ஸை கடன் வாங்கி அதே பவர்ஸை திரும்பி உபயோகப்படுத்துறது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவோட அப்பாவும் உனக்கு இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா எடுத்தம் கவுத்தோன்ட்டு இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடாது. நீ என்ன போல பவர்ஃபுல் ஆகணும்னா நீ இன்னமும் இதை பொறுமையா தான் கத்துக்கணும். இதுல கவனங்கிறது ரொம்பவே முக்கியம். கண்மூடித்தனமா அட்டாக் பண்ண விட்டுது இந்த பவர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்பா அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கிட்ட சுத்தியில கொடுக்க ஆரம்பிக்க ஹீரோவுக்கு அந்த இடத்துல அப்பா சொன்ன எல்லா விஷயங்களும் இப்ப ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்படியே இப்ப இருக்கிற ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டலை எடுத்து வந்து வச்சுட்டு அப்படியே ஹீரோ அந்த இடத்துல ஹேமரை கையில பிடிச்சி பவர்ஸை கடை வாங்கி திரும்ப அந்த பவர்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹேமர் இழுத்து அந்த இடத்துல ஒரு பொசிஷன்ல நிக்க அதை பார்த்து அந்த இடத்துல அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பரவாயில்ல ஸ்ட்ராங்கான பிளாக் ஸ்மித்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு அடி அடிக்க அதுல இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி அது எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியை தருது. பாவ மாதிரி அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க மெட்டல் வளைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னது ரேண்டம் ஹேமரிங் ஸ்கில்லா? இது எப்படி இம்பியூரிட்டிங்களை ரிஃபைன் பண்றதுல இதுதான் நம்பர் 1. இந்த விஷயத்தை நான் கண்ணில் பாப்பேன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நேரமா இவங்க பண்ண வேண்டியத ஹீரோ நொடி பொழுதுல முடிச்சுட்டு அந்த இடத்துல ஹேமரை வச்சுட்டு நின்னுக்கிட்டு இருக்க. என்னாச்சு எல்லாம் சைலண்டா இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ யூஸ் பண்ணது ரேண்டம் ஹேமரிங் ஸ்கில்லாப்பா தம்பி அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா அதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல. அடே உங்களுக்கு இந்த ரேண்டம் ஹேமரிங் ஸ்கில்லை பத்தி தெரியாதுல. இதுல தொடர்ந்து 81 முறை அட்டாக் பண்ணலாம். ஒருத்தர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதுல 81 முறை அட்டாக் பண்ணும்போது இதுக்குள்ள இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாமே பயங்கர ஈஸியா மெட்டல்ஸ்குள்ள இருந்து ரிமூவ் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அழிஞ்சிடுச்சுலாம் நினைச்சா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ சைட்ல யாரோ வேவ் பாக்குறாங்க அப்படின்றத நோட் பண்றான். பட் அந்த இடத்துல யாருமே இருக்கிறது தெரியல. சொல்லும் போது நம்மளா இப்ப செஞ்சு காமிட்டதுக்கு அப்புறம் ஹீரோவை பத்தி அந்த இடத்துல புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு பிளேஸை தான் காமிக்கிறாங்க. அதாவது கரெக்டா சொல்லணும்னா நம்ம ஸ்கூலை தான் காமிக்கிறாங்க. அப்படியே ஸ்கூலை காமிச்சு அப்படியே திரும்பவும் சீனை கட் பண்றாங்க. ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஒரு ஃபாரஸ்ட் பகுதிக்குள்ள 2 சின்ன பசங்களோட குரல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏடான்னு பார்த்தா ஊவும் ஹீரோவும் தான் வந்துகிட்டு இருக்காங்க. டாங்ஸான் என்ன வீட்டுக்கு கூட்டு போறதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கானா? அதெல்லாம் எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை. எங்க அப்பா கொஞ்சம் டெரரான ஆளு, அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க மாட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல நான் நல்ல பொண்ணா இருந்தப்ப அப்புறம் நாங்க கொஞ்சம் வசதியானவங்க இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன கூட்டு போறதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஊ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துறாரு ஊவை. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் திரும்பவும் ஹீரோ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள வரும்போது என்ட்ரன்ஸ்ல ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அப்பா பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. எந்த ஒரு ரியாக்ஷனுமே உள்ளுக்குள்ள இருந்து வரல. ஒரு வேளை தூங்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் அப்பா அப்பா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டுட்டு அவரோட திங்ஸ் எல்லாமே உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் விட்டு போனதுல இருந்து அப்பா இந்த இடத்துக்குள்ள திரும்பவும் இப்படிதான் வச்சிருக்காரு போல. இடமே ரொம்ப குப்பையா இருக்கு. அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு தாத்தா உள்ளுக்குள்ள இருந்து வர. தாத்தா நீங்க என்ன பண்றீங்க சார்? நீ தனியாவா வந்தா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல தாத்தா என்ன கூட ஊவும் வந்தா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஊவும் முன்னாடி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பேர் ஊ அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சரி பரவாயில்லமா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள தாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தாத்தா அப்பா எங்க போனாரு அப்படின்னு மாதிரி கேட்க. டேங்க்ஸன் இதை பத்தி நானே சொல்லணும்னு நினைச்சேன். உன்னோட அப்பா உங்ககிட்ட இந்த கடிதத்தை கொடுக்க சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு கடிதத்தை கொடுக்க. டேங்க்ஸன் இதை நீ பார்க்கும்போது உன்னோட அப்பா இந்த இடத்துல இருக்க மாட்டேன். என்ன நீ தயவு செஞ்சு தேடாத. நீ என்ன தேடனாலும் நான் கண்டிப்பா கிடைக்க மாட்டேன். பல காலங்களா தூங்கிக்கிட்டு இருக்க கழுகு தன்னோட சிறக விரிச்சா மட்டும்தான் அதால உயிரை பழக்க முடியும். உன்னோட அப்பா சொல்லிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆளுலாம் இல்ல. உன்னோட அப்பா உன்னா கூட இருக்கிறதுனால உன்னோட வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். அதனால உன்னோட பாதையை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கு, அதையும் நான் முடிக்க வேண்டியது இருக்கு. கூடிய சீக்கிரத்துல நம்ம 2 பேருமே சந்திக்கக்கூடிய அந்த நாள் வரும். ஆனா அது சாதாரணமான நாளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உன்னோட அம்மா உன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கா. தயவு செஞ்சு அதை மட்டும் தாழ்த்திடாத. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு இந்த சோல் மாஸ்டரா ஆக வேணான்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா எல்லா விஷயத்தையும் அப்பயே விட்டு எறிஞ்சிட்டு என்ன மாதிரியான ஒரு பிளாக் ஸ்மித்தா நம்ம கிராமத்துக்குள்ளே அமைதியான வாழ்க்கையை கூட வாழு. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே உன்னோட முடிவுகள் தான் இருக்கு. கடைசியா நீ நான் போயிட்டேனேன்றதை நினைச்சு கவலைப்படாத. இப்படிக்கு உன்னோட அப்பா டேங் ஹாவ் அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோவும் அந்த இடத்துல அதிர்ச்சியில அந்த பேப்பரை கீழே போட்டுறான். இத்தனை நாட்கள் எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு என்னோட அப்பா தான். இப்ப அவரும் என்கிட்ட இல்ல அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஊவும் கீழே வந்து அந்த பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல இந்த அளவுக்கு சோகமா இருக்கா அப்படின்னு மாதிரி படிச்சு பார்க்க ஊக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஹீரோ கிட்ட அந்த பேப்பரை திரும்பவும் கொடுக்க ஹீரோக்கு அந்த இடத்துக்குள்ள மனசே இல்லை. என்னோட ஃபேமிலின்னு சொல்லிக்க என்னோட அம்மா இல்ல, என்னோட அப்பா இத்தனை நாட்களா இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டத்துல தாத்தா சார் நீங்க போயிட்டு வாங்க, இந்த பேப்பர் கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல நடந்து போக ஆரம்பிக்க தாத்தாவுக்கு வேற வழியில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஊ மட்டும் தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அப்படியே நடந்து போயிட்டு ஹீரோக்கு அந்த இடத்துக்குள்ள ஆறுதல் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடியுது. எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.